மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் ஆன்மீகத்தை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். ஆன்மீகத்தில் நாம் மதம் கடந்த ஆன்மீகம்னு ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வாசி யோகம், சித்தர்களின் சாகா கலைன்ற ஒரு தலைப்பில் வாசி யோகத்தை பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி குண்டலினினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். குண்டலினி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞா, சகசிராரம்னு இப்படி 7 சக்கரங்களை சொல்லுவாங்க. 7வது சக்கரம் சக்கரத்தோடு சேராது. அது அதுக்குன்னு தனி ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இப்போது இதை பற்றி அதிகமாக பயிற்சி செய்கிறவங்க, இதை பற்றி அதிகமாக படிக்கிறவங்க, சித்தர்கள் வழியில் பயணிக்கிறவங்க அவங்க தான் இதை பற்றி அதிகமாக படிப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பதஞ்சலி யோக சூத்திரம், அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. அவங்க இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பயணிக்கிறவங்க அல்லது சித்தர்கள் வழியில் பயணிக்கிறவங்க மட்டும் இல்லாமல், இப்போ மூலாதாரம், குண்டலினி அப்படின்னாலே நிறையா பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது என்னன்றது விளக்கமாக தெரியாது. புரியுதுங்களா? இப்போ அது என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை, நான் பயணித்து வந்த இந்த பயணத்தை வச்சு, அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கோங்க. குண்டலினா என்ன? குண்டலினி சக்தியை எழுப்பணும், குண்டலினி சக்தியை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினி சக்தினா என்னன்னு நல்லா தெளிவாக விளங்கிக்கிட்டால் தான் அந்த பயிற்சியை நீங்கள் அடுத்த கட்ட பயிற்சிக்கு போக முடியும். குண்டலினி சக்தி அப்படின்ற ஒன்று நம்ம உடம்புல இருக்குதா அப்படின்னு கேட்டால், என்னுடைய பயிற்சி, நான் பண்ண பயிற்சிப்படி, நான் படித்த ஆன்மீகம், என்னுடைய குருமார்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறேன். குண்டலினின்ற ஒரு சக்தி இருக்காது, உடம்புல இருக்காது, ஆன்மாவிலையும் இருக்காது, சக்கரங்கள்லையும் இருக்காது. குண்டலினிங்கிற ஒரு சக்தி நாம் முயற்சி இப்போ நாம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம், தியான பயிற்சி பண்ணுறோம், மந்திர பயிற்சி பண்ணுறோம். இதன் மூலியமாக குண்டலினி சக்தி உருவாகும், இன்க்ரீஸ் ஆகும். குண்டலிங்கிற ஒரு சக்தி கிடையாது, ஆனால் குண்டலினின்ற சக்தி உருவாகும். பாலிலேருந்து தயிராக்கி, தயிரை கடைஞ்சி மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. வெறும் பாலில் பார்த்தா நெய் இருக்காது, ஆனால் அதை பதப்படுத்தி எடுக்கும்போது அதில் நெய் வரும். அது மாதிரி தான் குண்டலினின்ற சக்தி நம்ம உடம்பில் இருக்காது, நம்ம ஆன்மாவிலையும் இருக்காது. நாம் அதை எப்படி பதப்படுத்தணும், எப்படி பயிற்சி பண்ணணுமோ அப்படி பண்ணாக்கா கண்டிப்பாக குண்டலினி சக்தி வெளிப்படையும். இந்த குண்டலினி சக்தியை எப்படி வெளிப்படைய செய்கிறது அப்படின்றது தான் எல்லா மகான்களும், முனிவர்களும், குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்கவங்க பயிற்சியில் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு எது எளிமையாக இருக்கோ அதில் நாம் பயிற்சி பண்ணணும், பயணப்படணும். இப்போது நிறையா பேருக்கு சொல்லுவாங்க, விந்தை வெளியே விடக்கூடாது, விந்தை கட்டுப்படுத்தணும், விந்தை அடக்கணும். விந்து தான் குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. அது சாதாரண மனிதனுக்கு ஆசையினால் சுரக்கக்கூடிய விந்து குண்டலினி சக்தி கிடையாது. வள்ளலார் சொல்லியிருப்பார், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பார். அவரை மாதிரி வேறு யாரும் சொல்லலை. மலம், சத்து, இந்திரியம் 3 விதமாக பிரித்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய விந்தை மலம், சத்து, இந்திரியம் 3 வகையாக பிரித்து சொல்லியிருக்காரு. இப்போ அதிலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த மலம்ன்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது தானே வெளியில் போயிடும், தானே வெளியில் அடிக்கடி போயிடும். ஒன்றாச்சா? இந்த மலம்ங்கிறது இல்லாமல் சத்துங்கிற ஒரு விந்து இருக்கும். இந்த சத்துங்கிற விந்துலேருந்து தான் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இளைஞர்கள், மாணவர்கள் அதிகமான ஒரு ஆசையினால் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இந்த சத்து அப்படிங்கிற விந்தை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்திலேயே நாட்டம் இருக்காது. குழந்தை பேர் பிறந்தாலும் பிறக்கலாம், இல்லைனாலும் இல்லை, ரொம்ப லேட்டாக கூட பிறக்கலாம்.
அதிகபட்சம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மலம்ங்கிற விந்து வெளியே போகலாம், சத்துங்கிற விந்து வெளியில் போகக்கூடாது. மாணவர்கள் இளைஞர்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவதாக இந்திரியம். இந்த மலம், சத்து, இந்திரியம், இந்த மூணாவதாக சொல்லக்கூடிய இந்திரியம் இருக்கு இல்லையா, இந்த இந்திரியத்திலிருந்து தான் குண்டலினி சக்தி வெளிப்படும். இந்த இந்திரியமாக ஆகிற வரைக்கும் ஒருவன் கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு மாணவன் ஆன்மீகத்தில் பயணப்படுற ஒரு மாணவியோ கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோலாக இருந்து அதை தன்மையை மாற்றணும். இந்திரியங்கிற அந்த தன்மையில் மட்டும் இருக்கக்கூடாது. அது இருந்தால் திரும்பவும் அது சத்தா மாதிரி மலமாக மாதிரி திரும்பவும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இந்திரியத்தை குண்டலினி சக்தியாக மாற்றினாதான் அதை உடம்புக்கோ அல்லது மேல் நோக்கியோ ஒளியாவோ மாற்ற முடியும். புரியுதுங்களா? அந்த பயிற்சிகளை பற்றி இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். இந்த இந்திரியங்கிற அந்த விந்தில் இருந்து தான் குண்டலினிங்கிற சக்தி வெளிப்படும். இதில் நம்ம போகிற பயணத்தை வச்சு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசப்படும். ஒருத்தர் நான் ஜோதியை பார்த்தேன், நெற்றிக்கண்ணு ஜோதியை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நான் சிவனையை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சித்தர்களை தரிசனம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பயணப்படி அவங்களுக்கு யார் வழிகாட்டியாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குண்டலினி சக்தி மாறுபட்டு செயல்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படாது. புரியுதுங்களா? இதை நல்லா கருத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி குண்டலினா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காணொலியும் நான் விட்டாக்கா இப்படியே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் நான் பேச முடியும். அவ்வளோ நேரம் யாரும் உன்னிப்பாக இதை கேட்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிட்றேன். இதை பார்த்து பயிற்சி செய்யுங்க. இல்லை தெரிஞ்சாவது வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும். புரியுதுங்களா? சித்தர்கள் புத்தகங்கள் படிங்க. அதை பற்றி நல்ல மகான்கள் குருமார்கள்ட்ட போய் அதை பற்றி கன்சல்டிங் பண்ணுங்கள். ஒரு உரையாடல் பண்ணிங்கன்னா தெளிவு கிடைக்கும். மற்றபடி சிம்பிளாக எனக்கு ஈஸியாக எதனா ஒரு வழிமுறை கிடைக்குமா ஆன்மீகத்தில் அப்படின்னு கேட்டால் பக்தி மார்க்கம் மிகச்சிறந்த வழி. பக்தி மார்க்கத்துக்கு உங்களுக்கு குருவே தேவை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்கோ அவ்வளோவுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் கோயிலுக்கு போகலாம், சாமியை பார்த்து கும்பிடலாம், விக்கிரக வழிபாடு பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், மாலை போட்டுக்கலாம், முருகருக்கு மாலை போடலாம், ஐயப்பனுக்கு மாலை போடலாம். இதெல்லாமே பக்தி மார்க்கம் தான். இதுவும் சிறந்த வழிதான். இதில் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் தெரியும். அடுத்த படிநிலை என்னன்றது கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இது எதுவுமே தெரியாதவங்க பக்தி மார்க்கத்தில் பயணப்படுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அகத்தியர் திருவடி போற்றி.